காசு இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 3ல பார்த்தீங்க அப்படின்னா மனோஜோட கம்பெனியில் எல்லாமே நடிச்சிட்டு இருக்கும்போது டேரக்டர் வந்து ஒழுங்காக நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். உடனே முத்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு டேரக்டரை ஏன்னா ஓவரா பேசுறீங்க, எங்கள் அப்பா வேற பேர் சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். ஏதோ பாவனு ஓசியில் நடிச்சு கொடுத்தா ஓவரா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து டேரக்டரை திட்டுவார். என்னது ஓசியில் நடிக்கிறீங்களா? சந்தோஷம் ஆளாளுக்கு 25,000 சொல்லிட்டு மொத்தம் 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு ஓசியில் நடிக்கிறேன்ட்டு ஒழுங்காகவே நடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து திட்டுவார். என்னது 2 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷாக் ஆகி மனோஜை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜை மாற்றி மாற்றி எல்லாமே கேள்வி கேட்பாங்க. எதுக்கு வந்து சந்தோஷ் சார் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியும் நீ எதுக்காக எங்கள்கிட்ட மறைச்ச, எல்லா பணத்தையும் நீயே எடுத்துக்கலான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து திட்டுவாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப என்ன சொல்லுவார்னா, நான் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துடலாம் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஆன்சரை திரும்ப திரும்ப எல்லா கேள்விக்கும் சொல்லிட்டு இருப்பாரு. இதனால கடுப்பான ரவியும் முத்துவும் பார்த்தீங்கன்னா மனோஜை அடிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் வீட்டுக்குள்ளேயே ஓடுவாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 3ல நடந்த விஷயம். இதுக்கு முன்னாடி ப்ரோமோலலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.